வரும் நேரங்களில் தாவேகா பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 118 எப்படி பிடிக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ் சார், நம்ம தமிழக வெற்றி கழகம் அந்த நம்பர் செட்டு எட்டி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஓரளவு பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 years ஆஃப் கவர்மெண்ட் இருக்குல்ல, அதை எப்படி அவங்க ரன் பண்ண போறாங்க, என்னென்ன விஷயங்களை செய்ய போறாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்க்கணுங்களா. இருவரும் திராவிட கட்சிகளுக்கு வேண்டாம், இதுக்கு ஒரு மாற்றான ஒரு விஷயங்களை நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லிதான் இந்த மாதிரியான நம்பர்ஸை தனித்து போட்டியிடக்கூடிய ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே இவ்வளவு நம்பர்ஸை கொடுக்குறாங்க மக்கள். 1 கோடி வாக்குகள் அப்படிங்கிறது சும்மா கிடையாது. ஸோ இந்த 1 கோடி மக்களை நீங்க எப்படி திருப்திப்படுத்த போறீங்க? உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு நீங்க தான் முதலமைச்சர், ஓட்டு போடாதவங்களுக்கும் நீங்க தான் முதலமைச்சர். ஸோ உங்களுடைய கவர்மெண்ட் எப்படி இருக்க போது, அதை தாண்டி உங்களுடைய ஃபியூச்சர் டிவிக்கு தமிழக இவர்களை இது வரைக்கும் யாரும் தொட்டதும் இல்ல, தொடப்பாதும் இல்ல. எனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். அதுக்கு ஒரு தீப்பொறி வேணும். இப்போ காட்டு தீயை பத்திருச்சு. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க.